அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. 7.5 சனியாக இருந்தாலும் 7.5 சனியின் இறுதி காலகட்டமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்கள் மிக அருகாமையில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் வாரத்தின் மத்தியிலும் பிற்பகுதியிலும் அவர் 9, 10 ஆகிய இடங்களில் வாசம் செய்ய போகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக வாரத்தின் துவக்கத்தில் அதிலும் குறிப்பாக 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை சந்திர அஷ்டம தினங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதற்கு பிறகு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் பயன் தராத எந்த விதமான செயல்களையும் செய்ய வேண்டாம். மற்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான தருணமாக மாறும் என்பதை சந்திரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே சமயம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவரது சஞ்சார தூரத்தில் 90% மேல் கடந்து விட்டாருங்க. இனி வரக்கூடிய தருணம் என்பது நிறைந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆதரவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது குடும்ப ரீதியாக அனைத்து விதமான சங்கடங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக நல்ல கிரக அமைப்பாகவும் நிச்சயமாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. உதவிகரமாக உங்களுக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மனநிறைவும் நிம்மதியும் அதிகரிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கின்றன. இந்த தருணத்தில் குறைகள் எதுவும் இல்லாமல் முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி ஏற்படுங்க. தடைகள் தாமதங்கள் விலகும். குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் நிச்சயமாக இருக்கிறார். எனவே புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதே போன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. உடல் நலம் சார்ந்த தொல்லைகள் விலகி உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு வீற்றிருக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடை நிறைந்த விஷயங்களையும் சாதகமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. ராகுவும் கேதுவும் வலுவாக சஞ்சரிப்பது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும், சிந்தனையில் இருந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையும் குழப்பமான மனநிலையும் நிச்சயமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக மாறும். அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையிலிருந்து உற்சாகம் மேலிடக்கூடிய வகையில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். உங்களது திறமைக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத இடமாறுதல் உள்ளிட்ட பல மாறுதல்களை சந்தித்தாலும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமையும். வேலை இல்லாமல் சிரமப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு
கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இடைத்தரகர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். உங்களது உழைப்பிற்கேற்ற திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்பது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் மிக சிறப்பாக கிடைக்கும். புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. எதிர்கால நலனுக்காக தற்போது எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தையும் பணவரவையும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் விரயத்தில் சஞ்சரித்தாலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு விதமான பின்னடைவுகளை விலக்கி விடுகிறாருங்க. சில விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றின் மூலம் லாபம் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையில நிதிநிலையில் பின்னடைவை சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்பட போகிறது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. எனவே எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏமாற்றத்தை விலக்கி முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. போட்டியும் பொறாமையும் குறைந்து கலைத்துறையில் வெற்றி சார்ந்த பணிகள் நிச்சயமாக நடைபெறும். அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தொண்டர்களின் ஆதரவு கிட்டும். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்யலாம். இந்த தருணத்தில் பொறுப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். மௌனமாக இருக்க வேண்டாம். அனைத்து விதமான காரியங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக நிறைந்த நன்மை உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனுடன் இணைந்து செவ்வாயும் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் அதிகமாக இருக்கலாம். எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் சில விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். விரய செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. பழைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றன. மிக விரைவில் செவ்வாய் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஜென்ம ராசியில் வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உஷ்ண கிரகம் ஜென்ம ராசியில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை. சற்று விழிப்புணர்வுடன் பெண்மணிகள் செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் பண பற்றாக்குறையும் சில சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு அதீதமாக இருக்கிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். தற்போது அவற்றை விலக்கி நல்ல பலனை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு